இன்றைய முக்கிய செய்தி நவம்பர் 30 2025 1. திட்டமிடப்பட்ட தேசிய மேலாண்மை நுழைவுத் தேர்வு காட் 2025 இன்று 170 நகரங்களில் நடைபெறுகிறது. இது MBA மாணவர்களுக்கான ஒரு குறிப்பிடத்தக்க நாளாகும். 2. சட்ட ஆர்வலர்கள் இன்று AIBE 20 அகில இந்திய பார் தேர்வு எழுதுகிறார்கள். தேர்வர்களுக்கான வழிமுறைகளை இந்திய பார் கவுன்சில் வெளியிட்டுள்ளது. சர்வதேச மற்றும் உலகளாவிய விவகாரங்கள் 3. வோலோடிமிர் ஜெலென்ஸ்கி விரைவில் பாரிஸில் இம்மானுவேல் மக்ரோனை சந்திக்க உள்ளார். நீடித்த அமைதிக்கான பாதையை நாடும் இராஜதந்திர முயற்சிகளின் ஒரு பகுதியாக. 4. நிதி மற்றும் நிறுவன இணக்கம் தொடர்பான வளர்ந்து வரும் பதட்டங்களின் அறிகுறியாக $790 மில்லியன் உதவியை மீட்டெடுக்க ஒரு அமெரிக்க பல்கலைக்கழகம் அரசாங்கத்திற்கு $75 மில்லியன் செலுத்த ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகிறது. 5. சமீபத்தில் பிரேசிலின் பெலெமில் நடந்த 2025 ஐக்கிய நாடுகளின் காலநிலை மாற்ற மாநாட்டில் COP30 பதட்டங்கள் எழுந்தன. பழங்குடியின குழுக்களும் ஆர்வலர்களும் உச்சிமாநாட்டின் போது போராட்டக்காரர்கள் மீதான அடக்குமுறை என்று அவர்கள் விவரித்ததை விமர்சித்தனர். 6. உலகளாவிய ஷாப்பிங் ஏற்றம் பிளாக் ஃப்ரைடே மற்றும் இதே போன்ற நிகழ்வுகளுடன் இந்தியாவில் நுகர்வோர் நடத்தை மாறி வருகிறது. சில்லறை விற்பனை தாக்கத்தில் பருவகால விற்பனை இப்போது பாரம்பரிய பண்டிகைகளுடன் போட்டியிடக்கூடும் என்பதை குறிக்கிறது. 7. குறுகிய கால அல்லது பருவகால திருத்தங்களை விட காற்று மாசுபாடு போன்ற தொடர்ச்சியான பிரச்சினைகளுக்கு நீண்டகால தீர்வுகளுக்கான தேவை இந்தியாவில் அதிகரித்து வருவதாக சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். 8. குறைந்த பணவீக்கம் கூட்டல் குறி வளர்ச்சி இந்திய ரிசர்வ் வங்கியின் RBI சாத்தியமான விகித மதிப்பாய்வு பணவீக்கம் மென்மையானது மற்றும் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வலுவாக இருப்பதால் வரவிருக்கும் கூட்டத்தில் RBI அதன் பணவியல் கொள்கை நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யலாம் என்ற ஊகம் உள்ளது. 9. BCG-இன் படி எஃகு அலுமினியம் மற்றும் பிற ஏற்றுமதி கனரக தொழில்கள் போன்ற துறைகள் காலநிலை தொடர்பான இடையூறுகள் மற்றும் ஒழுங்குமுறை அழுத்தங்கள் காரணமாக போட்டித்தன்மையை இழக்கக்கூடும். 10. காலநிலை தூண்டப்பட்ட தீவிர நிகழ்வுகள் தணிப்பு புறக்கணிக்கப்பட்டால் 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4.5 விழுக்காடு வரை அரிக்கக்கூடும் என்று BCG பகுப்பாய்வு கூறுகிறது. 11. புவிசார் அரசியல் பெருகிய முறையில் தூய பொருளாதாரத்தை டிரம்ப் செய்வதால் நாடுகள் இந்தியா உட்பட விநியோகச் சங்கிலிகள் மற்றும் வர்த்தக கூட்டாளர்களை பல்வகைப்படுத்துகின்றன. 12. உலகளாவிய சந்தைகள் மற்றும் வர்த்தக கொள்கைகளில் ஏற்படும் மாற்றங்கள் உலகளாவிய வணிகங்களை விநியோகச் சங்கிலிகள் மூலப்பொருட்களை வாங்குதல் மற்றும் வர்த்தக சார்புகளை மறு மதிப்பீடு செய்ய தூண்டுகின்றன.